தமிழே பாத்தீங்கன்னா எண்களே ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு தான். நீங்க 1ல இருந்து 2, 3, 4, 5 எந்த நம்பர் வேணாலும் சொல்லி பாருங்களேன். இப்ப 1000க்குள்ள நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 986. 86 எதுல முடியுது? 6. ஊல முடியுதா? வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நம்பர். 102. 102 எதுல முடியுது? ஊல முடியுது. இல்ல வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க. 300 எதுல முடியுது? ஊல முடியுது. எல்லாமே பாருங்க 1000க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா எண்களும் ஊல தான் முடியும். ஒரு சொல் ஊல முடிஞ்சா என்ன சொல்லுவாங்க? அது விடையெச்சத்துல சொல்லுவாங்க. எச்சம்னா என்ன? அது முடியலன்னு அர்த்தம். எண்களுக்கு முடிவு இருக்கா? எண்களுக்கு முடிவு இல்லை என்பதால் தமிழில் எண்கள் கூட எச்சத்திலேயே இருந்தது. 1, 2, 3, 4 இருந்து நீங்க 1000 மட்டும் ஏன் இல்லைன்னா நம்ம தமிழ் மரபுல 1000ங்கிறது ஒரு கம்ப்ளீஷன், டெம்பரரி கம்ப்ளீஷன். திரும்ப 1001, 1002 வரும். சோ அப்ப எண்களுடைய பேரிலேயே இந்த எண்களுக்கு முடிவில்லை, இன்ஃபினிட்டி என்பதை சொல்ற சிறப்பு வந்து தமிழ்ல சொல்லாம சொல்ற ஒரு விஷயம். தமிழ்ல இருக்க மாதிரி வேற லாங்குவேஜ்ல இருக்கான்னு சொல்ல முடியும். அப்படிதான் நான் சொன்னேன். இன்னொன்னு 8யும் 10யும் கூட்டினா 80, 7யும் 10யும் கூட்டினா 70, ஆனா 9யும் 10யும் கூட்டிங்கன்னா 90 அப்படின்னு சொல்றாங்க. 7யும் 100யும் கூட்டினா 700, 8யும் 100யும் கூட்டினா 800, ஆனா 9யும் 100யும் கூட்டினா 900ங்கிறாங்க. இப்போ 100 வரதுக்கு முன்னாடியே 90 வந்துருது, 1000 வரதுக்கு முன்னாடியே 900 வந்துருது. ஏன் இந்த மாற்றம் வந்தது அப்படிங்கிறது வந்து பெரிய ஆராய்ச்சிகள் உண்டு. தொல்காப்பியரும் நன்னூலும் இதுக்கு ஒரு விதி சொல்லுது. இது எப்படி மாறுச்சு இப்படி அப்படின்னு ஒரு விதி சொல்லுது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணு. ஆனா திருவருட்பிரகாச வள்ளலார் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தார். என்னன்னா இந்த 9ன்னு இருக்கு பாருங்க, அதுவே முதல்ல வித்தியாசமானதுதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியா இருக்கு. 9 10க்கு முன்னாடியே 9ன்னு வந்துருது. அப்ப என்ன வள்ளலார் சொல்றாருன்னா 9ங்கிற சொல் அது உண்மையான தமிழ் சொல் அல்ல. உண்மையான தமிழ் சொல் தொல்பத்து அப்படிங்கிறது தான். தொல்னா ஒன்று குறைந்ததுன்னு அர்த்தம். ஒன்று குறைந்தது 9. அப்ப அதே ஃபார்மேட்டை தான் எல்லா எண்களுக்கும் பயன்படுத்துறாங்க. தொல் 100, 100ல் ஒரு பங்கு குறைந்தது. 900, 1000ல் ஒரு பங்கு குறைந்தது அப்படின்னு இந்த அழகு தமிழ் எண்கள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த காலமேக புலவர் சொன்ன பாருங்க, நான் ரீசெண்டா கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், ரொம்ப ரசிச்சாங்க அதை. காலமேக புலவர் இந்த எண்களை வச்சு ஒரு விளையாட்டா ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, ஒரு புதிர் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், காலமேக புலவர் பாடல் எல்லாமே புதிராதான் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் என்ன வச்சு ஒரு புதிர் போடுறார். என்னன்னு, பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனதே மானை கீழ் அப்படின்னு ஒரு புதிர் போட்டு எழுதினார். நம்ம சடார்னு பார்த்தோம்னா பூனைக்கு எப்படி 6 கால் வரும்? புள்ளினத்துக்கு எப்படி? புள்ளினம்னா பறவை, பறவைக்கு எப்படி 9 கால் வரும்? யானைக்கு எப்படி 17 16 கால் வரும்? இது நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா இது வந்து தமிழுடைய எண் விளையாட்டை வந்து காலமேகர் செஞ்சிருப்பார். நீங்க ரொம்ப உள்ள போனீங்கன்னா அவர் வேற விளக்கம் சொல்றாரு. பூனைக்கு அப்படின்னா பூனை இல்ல, பூநக்கி, பூவை நக்குகிற வண்டுக்கு 6 கால். புள்ளினத்துக்கு 9 கால்னா நம்ம சின்ன வயசுல கால்வாய்ப்பாடு படிச்சிருப்போம். அரசு பள்ளியில படிச்சோம்ல, எங்களுக்கு கால்வாய்ப்பாட சொல்லி கொடுப்பாங்க. நம்மலாம் டேபிள்ஸ் 1 சார்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். நாங்களாம் வந்து கால்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஓர்கால் கால், ஈர்கால் அரை, மூக்கால் முக்கால், நாக்கால் 1, ஐக்கால் 1 கால், 6 கால் 1.5, 7 கால் 1 முக்கால், 8 கால் 2, 9 கால் 2 கால். புள்ளினத்துக்கு 9 கால், 9 கால் 2 கால். பறவைக்கு எத்தனை கால்? 2 கால். அப்புறம் யானைக்கு எத்தனை கால்? கால் 17 ஆனதேங்கிறார். 17 கால் 4 கால். யானைக்கு எத்தனை கால்? 4 கால். கரெக்டா தானப்பா சொல்றேன் அப்படின்னு இந்த மாதிரி புதிரான பாடல்கள் எல்லாம் தமிழ்ல என்ன வச்சு காலமேக புலவர் செஞ்சு